கிறிஸ்தவ மக்கள் வைத்த கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஒப்புதல். கோவை சத்தியமங்கலம் சாலையில் உள்ள கிறிஸ்தவ பெந்தகோஸ்தே சபை பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். பின்னர் விழா மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், உலகமே கொண்டாடும் விழா நமது கிறிஸ்துமஸ் விழா என கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். தான் படித்த பள்ளி டான் பாஸ்கோ, கல்லூரி படிப்பு லயோலா கல்லூரி என்ற உதயநிதி, நானும் ஒரு கிறிஸ்துவன் என பெருமைப்படுகிறேன் என கூறினார். இது பல சங்கிகளை கோபப்படுத்தும் என கூறிய உதயநிதி ஸ்டாலின், அனைத்து மதங்களுக்கும் அடிப்படையில் அன்பை தான் போதிக்கின்றனர். நீங்கள் என்னை ஹிந்து என்று நினைத்தால் நான் ஹிந்து, கிறிஸ்தவன் என்று நினைத்தால் கிறிஸ்தவன், இஸ்லாமியன் என்று நினைத்தால் இஸ்லாமியம், நான் அனைத்து மதத்திற்கும் சொந்தக்காரன் என்றார். உங்கள் அனைவரோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஆயிரக்கணக்கான கூறியிருக்கிறீங்க, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சியில இருக்கீங்க, எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன.